Hi friends, welcome to Tamil Tech Source. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மைக்கு தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த மைக்கோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா போயா மைக். ஓகேங்களா, இந்த மைக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு எதுக்காச்சும் உங்களுக்கு மைக் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மைக் நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த மைக் ரொம்ப கம்மியான விலையில் ரொம்பவே சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் கொடுக்குது. ஸோ அதனால தான் இந்த மைக்கை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த மைக் ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். சரி வாங்க ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா இது ஒரு ரிவ்யூலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மைக் நான் எதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில் ஒரு பெஸ்ட்டு மைக்குன்னு சொல்லலாம். அது எல்லா யூடியூபர்ஸுக்கும் கேட்டிங்கன்னா ரொம்பவே பக்காவான மைக். ஓகேங்களா, இந்த மைக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த மைக் வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ரொம்பவே சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு முக்கியமான இதே வாய்ஸ் தான். அந்த வாய்ஸ் வந்து ஒழுங்காக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஓகேங்களா, எத்தனையோ மைக் இருக்குது, 100 ருபீஸ்க்கு 200 ருபீஸ்க்கு. அதெல்லாம் அவ்வளோவா வாய்ஸ் எல்லாம் கொடுக்காது. சப்போஸ் ரொம்பவே பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை நம்பி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். ஓகேங்களா, நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1200 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1070 தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஆஃபர்ஸ் டைமில் வாங்கிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த மைக் வந்து ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மைக்கை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயா மைக். ஓகேங்களா, போயா லாவனியம் மைக்ரோஃபோன். ஓகேங்களா, இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கீழே தான் பார்த்தீங்கன்னா அதோட மாடல் நம்பர், ஆடியோ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா BYM1. ஓகேங்களா, சைடில் பார்த்தீங்கன்னா போயா அப்படி தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன பண்ணும், என்னென்ன இதுன்னு எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதில் பேக்கில் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோனை நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிறதுக்காக உங்களுக்கு ஒரு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிட்ட போனால் சுருக்கு பை மாதிரி. ஓகேங்களா, ஒரு சின்னதாக பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் ஹெட்ஃபோன் எல்லாமே இருக்குது. நம்ம அதை தள்ளி வச்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போயா மைக்கை நீங்கள் எப்படி தான் யூஸ் பண்ணலான்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி ஒரு 2 புக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த புக்கு வேணும். இது ஒரு புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு புக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அது மாதிரி நோட்டீஸ் மாதிரி ஒரு மெனு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் அவ்வளோ இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பைக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பைக்குள்ளே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் தான் ஃபஸ்ட்லேயே மாட்டுது. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வயர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய வயரு. நீங்கள் சப்போஸ் ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்னு நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ரொம்ப தூரத்துலேருந்தும் இந்த வயரை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு பேக்கை பார்த்தீங்கன்னா பேக் வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்கே வேணால் எடுத்துகிட்டு போனால் டேமேஜ் ஆகாமல் இருக்க உங்களுக்கு ஈஸியாகவே உதவி பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்குக்கு தேவையான கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்ரோஃபோனில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த DSLRக்கு போடுறதுக்கு அந்த கன்வெர்ட்டர் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த பேட்ரி எப்படி போடுதுன்னு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் மூலிமா நீங்கள் உங்களோட ஷர்ட் பட்டனில் மாட்டிக்கலாம் ஈஸியாகவே. ஓகேங்களா, ரொம்பவே டைட்டாகவும் அதே நேரத்தில் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஓகேங்களா, ரொம்பவே குட் குவாலிட்டியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கன்வெர்ட்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த கன்வெர்ட்டரை பண்ணுறதுனால உங்களுக்கு வேறு எதுலையாச்சும் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு மைக்ரோஃபோனோட இந்த ஏர்பக்ஸ் இருக்குல்ல அது கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்களுக்கு நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட வயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மீட்டர். ஓகேங்களா, அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு லென்த்துனும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயாவோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே தான் பேட்டரி போடணும். அந்த பேட்டரி எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சும்மா நார்மலாக ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான், ரொம்ப திருப்பினீங்கன்னாவே போதும், உங்களால் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி போடாமல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு வயர் ஃபஸ்ட் டைம்னாலும் உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டை வந்து நீங்கள் நெகத்தை வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நெகை இல்லாதனால நான் வந்து பிளேட் வச்சு எடுக்கிறேன். உங்கள்கிட்ட நெகை இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஒரு சேஃப்டிக்கு தான் அது போட்டிருக்காங்க. அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேட்டரி, அந்த பேட்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேட்டரி எடுத்து நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதில் வந்து கரண்ட் போகும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன பேட்டரி வந்து வாங்கிக்க வேண்டியதான். இந்த பேட்டரி உங்களுக்கு தேவைன்னா கூட கடையில் வாங்கிக்கலாம். ரொம்பவே கம்மியான விலை தான், உங்களுக்கு 8 rupees ஆர் 10 rupees தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இதை வாங்கிட்டு திருப்பி நீங்கள் எப்பவும் போலேயே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான், க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் இதை எதுவும் ஆன் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ரெக்கார்ட் பண்ண வேண்டியதான். சப்போஸ் நீங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகும், இல்லாட்டி உங்களுக்கு சவுண்டே கேட்காது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயர் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்ஸ் இருப்பாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கம்மியாகவே இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கும், பட் நாய்ஸ் லைட்டாக இருக்கும். நீங்கள் அவுட்டரில் பண்ணிங்கன்னா இந்த மைக்கை நீங்கள் செட் பண்ணணும். நான் கேமரா இருக்கிறதுனால என்னால் செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் அப்புறமா செட் பண்ணி இந்த வீடியோ கடைசியில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்களால் ஈஸியாக ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு சரி, நீங்கள் இதை வந்து உங்கள் ஃபோன்லேயே மாட்டிக்கலாம். ஒரு ஹெட்செட் மாட்டுற மாதிரி நீங்கள் ஈஸியாக மாட்டி நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட்டர் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கன்வெர்ட்டர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கன்வெர்ட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த சைடில் வந்து சும்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் எங்கே தேவையோ அங்கே செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை கேமரா, இல்லாட்டி ஒரு பாக்ஸ் வச்சுருந்தா நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி இதை மைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராகவும் அதே நேரத்தில் லென்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்யூட் அடிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு குட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது மைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லென்த்தாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால குட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களால் கேமராவை ரொம்ப தூரத்தை வச்சே நீங்கள் உங்களால் ஈஸியாகவே வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கில் தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ரொம்பவே சவுண்டு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. நான் இந்த சவுண்ட் குவாலிட்டியில் எந்த எடிட்டிங்கும் பண்ணவே இல்லை. ஸோ நார்மலாக பேசுகிறேன். ஏன்னா நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியும் போது நான் பேச முடியல. ஸோ நான் தனியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் எடிட் பண்ண முடியல. ரொம்பவே சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தூக்கி நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு சட்டையில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறமா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து 3.5 mm ஜாக்கை ஈஸியாகவே ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியை கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். கம்மியான விலையில் நல்ல மைக் நீங்கள் யூடியூப் சேனலுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.